கௌரி, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் தெரியுமா? நம்ம மாடு கண்டு போட்டிருக்கு. அதுல வந்து சீம்பால் கேக் பண்ண போறோம். வாங்க நம்ம சீம்பால் கேக் பண்ணலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்ஸில் ஊற்றிட்டோம். இப்போ வந்து அந்த சீம்பா பாலோட வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். வெள்ளத்தோட கொஞ்சம் இடித்து வச்ச ஏலக்காய் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெள்ளம் கொஞ்சம் கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அந்த வெள்ளம் மிக்ஸ் ஆகிடுச்சு. வந்து பால் நல்லா வெள்ளத்தோடு கலந்துருச்சு. ஏலக்காய் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கு. இப்போ வாங்க, இப்போ அடுப்பில் நம்ம ஒரு இட்லி சட்டியை வச்சு அதில் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏலக்காய் வெல்லம் பாலை போட்டு கலக்கி வச்சுருக்கிற அந்த டிஃபன் பாக்ஸை உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு மூடி போட்டுக்கோங்க. இட்லி மூடியை போட்டு நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு சீம்பாலில் கேக்கு ரெடி ஆயிடும். வாங்க நம்ம அந்த கேக்கு வேறதுக்குலாம் அதுக்கு இடையில நம்ம ஒரு டீயை போட்டுருவோமா? நம்ம டீ குடிக்கணும் போல் இருக்குங்க. அதனால் ஒரு டீயை போட்டு நம்ம அவருக்கு கேட்க பார்க்கலாம் வெந்துருச்சா என்னான்ட்டு. ஆஹா, என்ன சுவை! இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு என்னன்னு பார்க்கலாமா? ஓ சூப்பர், கொதிச்சுக்கிருக்கு. வாங்க இப்போ நம்ம ரெடி ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி மாதிரி கத்தி எடுத்துக்கோங்க. கட்டாம வருதா? இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சீம்பால் கேக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு கரண்டி, ஒரு தோசை கரண்டியோ இல்லை கத்தியோ எடுத்து இப்படி இதை நிற்குங்க. முதல் பாலில் செஞ்சு இன்னும் நல்லா இருக்கும். இது ரெண்டாவது நான் பால். அதனால் ஒரு அப்படியே பாயரமாக இருக்குங்க. அப்படியே அந்த வெள்ளத்துக்கு அதுக்கும் கீழே வெள்ளம் வந்து அந்த இது ஒன்றுதுக்கு அப்படியே ஆஹா 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 ஆஹா. இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்களாக்க ஒரு கேக் பண்ணி தருவாங்க பாலில். அது மாதிரி அழகா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. சீம்பால் கேக்கு கட் பண்ணி பார்க்கலாமா? நான் ஆறுனா நல்லா இருக்கும். ஆஹா ஆஹா, அப்படியே தேன் மாதிரி இருக்குங்க. சூடா இருக்கு. அப்படியே பாஞ்சிங்க அங்குங்க. அப்படியே சாப்பிட்றப்ப அம்பிட்டு டேஸ்டா இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, இதுல இருந்து இந்த வெள்ளை பால் இருக்குல்ல அதை எடுத்துக்கோங்க. நிறைய வெள்ளம் போட்டனாலும் அழகா இருக்கும். அந்த டேஸ்ட்டு இனிப்பு சுவை வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கும்னா அதை எடுத்துக்கோங்க. நல்லா இருக்கும் கேக். நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க டேஸ்ட் பண்ணலாம். சூப்பரா இருக்குங்க. நம்ம ஏலக்காய் போட்டோம்ல, அந்த ஏலக்காய் ஃப்ளேவரோட நம்மளுக்கு சீம்பால் கேக்கு தயாராகிடுச்சு. ஸ்வீட்டு நல்லா இருக்குங்க. நம்ம அந்த வெள்ளை பாகு போட்டோம்ல, வெள்ளத்துக்கு அதுக்கு அந்த ஃபுல் இனிப்பா சூப்பரா இருக்குல்ல. நல்லா இருக்குங்க. பொய்லாம் சொல்ல, உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. சீம்பால் செஞ்சு பாருங்க. அது எப்படி இருக்குன்னு செஞ்சுட்டு நம்ம வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.